skincare habits nobody talks about. Hi, Nanda, unga Dr. Aishwarya, founder of BioRevive Skin Clinic, Chennai. So, in the channel ku neenga subscribe pannalana first subscribe pannidunga. Enoda channel la I will be talking about all genuine tips about skin and wellness. First tip enna nu pathina, always brush your teeth ஃபர்ஸ்ட். அதாவது உங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே நீங்கள் ப்ரஷ் பண்ணிடணும். ஏன்னா உங்களோட பேஸ்டில் இருக்கிற அந்த இரிட்டன்ஸ் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது உங்கள் ஸ்கின் கேரோட மிக்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வே பெட்டர். நம்பர் 2, Micellar water is not a leave-on product. Micellar water வந்து நம்மளுக்கு மைல்டான ஒரு ப்ராடக்ட் தான். உங்களோட மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். எஸ்பெஷலி உங்களோட லிப் மேக்கப் அண்ட் ஐ மேக்கப் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு மைல்டு கிளென்சர் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களோட ஸ்கின் கேரை யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட், Micellar water is not a cleanser. அது மேக்கப் ரிமூவிங் ஸ்டெப்போட அந்த வேலை முடிஞ்சிருது. Third, check your laundry detergent. உங்களுடைய towels, pillow covers, இது எல்லாமே வந்து நம்ம laundry detergent, fabric softener, இந்த மாதிரி நிறைய chemicals யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்க harsh fragrances and chemicals உங்களோட ஸ்கின்னுக்கு கான்டாக்டில் வரும் பொழுது irritation and rashes காஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். உங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்டாக ஸ்கின் rashes அந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் ரீசெண்டாக laundry detergent எதனா மாற்றிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர்ஸ் இன்னும் கிளியராகவே கிடைக்கும். Fourth, zinc-based mask. Yes, zinc ஒரு அமேசிங்கான anti-inflammatory properties இருக்கக்கூடிய ingredient. ஸோ உங்களுக்கு acne-prone skin இருந்தாலோ இல்லை excessive oily skin இருந்தாலோ இல்லை post procedure உங்களோட ஸ்கின்னுக்கு நீங்கள் zinc-based mask யூஸ் பண்ணீங்கன்னா அது அமேசிங்கான calming effects and healing effects கொடுக்கும். ரிமெம்பர், என்னதான் இது சேஃபான இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் மாடரேஷனில் தான் இதை யூஸ் பண்ணணும். Fifth, wash your hands before skincare. இது ரொம்ப சிம்பிளான டிப் மாதிரி தெரியும், ஆனால் இட் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். ட்ரஸ்ட் மீ. நீங்கள் இந்த சர்ஃபேஸஸ் தொடுவீங்க, அதுக்கப்புறம் ஃபோன் டச் பண்ணுவீங்க, எங்கன்னா வெளில போகும்போது நம்ம டோர் ஹேண்டில்ஸ் ஆல் we use our hands to touch every area that is laden with bacteria. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கின் கேர் ஆரம்பிங்க. your skin will thank you. Sixth, use lukewarm water, not hot. And நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், I am a fan of cold showers அப்படின்னு. If you're not able to tolerate the cold showers or cold water on your skin, உங்களோட பாடியை நீங்கள் மேக்ஸிமம் வெறும் lukewarm வாட்டருக்கு பழக்கப்படுத்துங்க. ரொம்ப ஹாட் வேண்டாம். அது டெம்பரரியாக உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா இதமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் நாட் தட் வெரி கிரேட் ஃபார் யோர் நர்வஸ் சிஸ்டம். ரிமெம்பர், செவரல் ஸ்டடீஸ் வந்து சொல்லியிருக்கு உங்களோட நர்வஸ் சிஸ்டமை காம் பண்ணுறதுக்கும் உங்கள் பாடியோடைய அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கோல்ட் ஷவர்ஸ் அண்ட் கோல்ட் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு. ஸோ ஆல்வேஸ் ட்ரை அண்ட் ட்ரெயின் யோர் பாடி இன் தட் டைரெக்ஷன். ஹாட் ஷவர்ஸ்லேருந்து முதல்ல லூக் வார்முக்கு வாங்க, அதுக்கப்புறமா லெட்ஸ் கோ டு த கோல்ட் temperatures. Clean your mobile phone. Yes, உங்கள் ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணுறதை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆல் டைம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம மொபைல் ஃபோன். ஸோ நம்ம ஹேண்டில் இருக்க பாக்டீரியா நம்ம ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அதை எடுத்து நம்ம சீக்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ என்னுடைய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சீக்கில் அன்னோன் காஸ் நல்ல ஆக்னியில் சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கு, ஆனால் திரும்ப 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 வந்துட்டு இருக்குது. என்ன ரீசனாக இருக்கும்? பில்லோஸை மாற்றியாச்சு, பில்லோ கவரை மாற்றியாச்சு, டிட்டர்ஜென்ட் மாற்றியாச்சு, எவ்ரிதிங் தே சேஞ்ச்ட். ஆனால் என்ன கடைசியில் கல்பிரிட்டுன்னு பார்த்தா மொபைல் ஃபோன். So clean your phone to keep your skin clean. Use separate towel for your face. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் டவல் செப்பரேட்டாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த டெக்ஸ்டரே வந்து நான் வேறு மாதிரியான டவல் சூஸ் பண்ணுவேன். ஐ கோ இன் ஃபார் அ பேம்பூ சாஃப்டர் பேஸ் டவல்ஸ் ஃபார் த ஃபேஸ். பாடிக்கு கம்பேர் பண்ணும் பொழுது இஃப் யூர் ஏபிள் டு கோ இன் ஃபார் சாஃப்டர் டவல்ஸ் ஃபார் போத் தென் வெல் அண்ட் குட். பட் கீப் அ செப்பரேட் ஃபேஸ் டவல் அண்ட் பாடி டவல். அது ஹைஜீன் ரீசன்ஸ்க்காக. அப்ளை யோர்
face serum when skin is damp, especially hyaluronic acid based இல்லனா peptides, ceramides இந்த hydrating serums எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்க உங்க ஸ்கின் கொஞ்சம் டேம்பா இருக்கும் பொழுதே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சரை அப்படி லாக் இன் பண்ணிட்டு உங்களுக்கு plump and amazing skin கொடுக்கும். Last but not the least, number 10, layer your product from thinnest to thickest. Yes, serum எது வாட்டரியா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் thicker base serums and லாஸ்டா தான் you're going to seal it with your creams. இந்த ஆர்டர்ல நீங்க அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே ப்ராப்பரா அப்சார்ப் ஆகும். லாஸ்ட்ல நீங்க போடுற cream will seal it all in and keep all the ingredients in your skin and give you better results.